மொய் வைக்கும்போது ஏன் எல்லாரும் ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க? இது வெறும் பழக்கமா, இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கா? நம்ம தமிழ்நாட்டுல கல்யாணம், காது குத்துன்னு எந்த சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் மொய் வைக்கிறது ஒரு மரபு. ஆனா அந்த தொகையில 51, 101, 501ன்னு பின்னால எப்பவும் ஒரு ரூபாய் இருக்கும். இது சும்மா இல்லைங்க. முன்னாடி ஜீரோல முடிஞ்சா அது ஒரு முடிவை குறிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு ரூபாய் சேர்க்கிறது ஒரு புதிய தொடக்கம், புதிய வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறதை குறிக்குதாம். அது மட்டும் இல்லாம மொய் தொகையை இரண்டா பிரிக்க முடியாத மாதிரி புதுமணத் தம்பதியோட ஒற்றுமையும் பிரிக்க முடியாததா இருக்கணும்னு வாழ்த்துவதற்காகத்தான் இந்த ஒரு ரூபாய். இந்த ஒன்று வெறும் நாணயம் இல்ல, ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த ஒற்றைப்படை தொகையானது நாம் வைக்கிற வாழ்த்துக்கள் எல்லாமே தொடர்ந்து நீடிக்கணும், அது பிரியக்கூடாதுங்கிறதை வலியுறுத்துது. இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, இந்த கூடுதல் ஒரு ரூபாய் பெறுபவருக்கு ஒரு கடமையை உணர்த்துதுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த உறவு தொடர்ந்து இருக்க அவங்க மீண்டும் மொய் வச்சவங்களோட சுப நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்களுக்கும் மொய் வைக்கணும். இது உறவுகளின் தொடர்ச்சியை குறிக்குது. இந்த சிறிய ஒரு ரூபாய் நாணயம் லட்சுமியின் பிரதிபலிப்பாகவும் பணம் மேலும் வளர வேண்டும் என்பதற்கான முதலீடாகவும் பார்க்கப்படுது. பாத்தீங்களா, நம்ம பாரம்பரியத்துக்கு பின்னால எவ்வளவு அழகான தத்துவங்கள் இருக்குன்னு. இந்த மொய் வைக்கும் ரகசியம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.